பூசாரின்னா கோயிலில் உட்காந்து மணி ஆட்டுவியா? நீ என்ன இங்கே பொம்பளையில பார்த்துக்கிட்டு இருக்க? மணி ஆட்டுறதுக்கே பார்க்குறாப்ல. பூசாரின்னா வந்து பெண்களை பார்க்கக்கூடாதுன்னு இருக்கா? சும்மா இரு. மணி மட்டும்தான் ஆட்டணும், பாக்கி எல்லாம் பண்ணலாம். அவர் எப்படி மணி ஆட்டுறவர் தெரியுமா? எப்படி ஆட்டினாரு? எல்லாம் சாமியை பார்த்து தான் இப்படி தீபாரத்தை காய்ச்சி இப்படி நீ சாமின்னு வச்சுக்க. நீ சாமியை இப்படி தான் காட்டணும். இந்த ஆளு மந்திரம் தெரியல, ஒரு மயிரும் தெரியல. சாமி எங்க வச்சுட்டு அங்க யாரடி பார்த்துட்டு இது பண்றாரு? சாமியை பார்த்தாலும் ஆட்டணும். ஆமா, இந்த சூடத்தை மட்டும் இங்கே காமிச்சிடும். யார் பொம்பளை வந்தாலும் சரி, நல்லா இருக்கியா, வீட்டுக்காரர் ஊருக்கு போயிட்டாராம்ல, நாளைக்கு நான் 6 மணிக்கு 7:30 போடுங்க. என் குழந்தையா உட்காந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. ஏடி நாளைக்கு 6 மணிக்கு அப்படின்னு சொல்றாரா? சொல்லாப்லையா? திருவிழா முடியட்டும், மஞ்சள் நீராட்டணும், வீட்டில் வச்சு நீராட்டிடுறேன். என்னடி சொல்ற, உண்மையிலேயேவா? அப்படித்தான் ஏன் கேட்குறேன். சரி, நல்லா இருக்கியல்ல? நல்லா இருக்கேன்டி. சரி, இன்னைக்கு காவலுக்கு போகணும். சரி, காவலுக்கு போகணும். அப்பா வந்தாரு. என்ன ஒரு மார்க்கமா இருக்க? ஐயோ, இது என்ன தெரியல, கரண்டுக்கிட்டே வருது. ஏய், என்னடி இது இப்படிதான் காட்டுறதா? பாத்தியா, உன்னை பார்த்த உடனே அந்த இவர் கிளம்பிட்டாரு. ஒரு மாதிரி மூடு மாதிரி இவர் கிளம்பிட்டாரு. அவங்களே கிளம்பிட்டாங்க. இதெல்லாம் என்னடி மச்சான்? நான் வச்சேன். நீனா வச்சுக்கிட்டியா? ஆமா ஆமா. ஏய், அது இயற்கையா இருக்கணும். நீனா வச்சுக்கிறங்கற? சும்மாரி இயற்கையா யாருக்கு இப்ப இருக்கு? எல்லாம் செயற்கையா வச்சுக்கிறதானடி. இந்த மாதிரி காட்டாதடி. உங்கள பாக்குறாங்க பாரு. பாத்துட்டு சிரிக்கறாங்க. நான் மச்ச வச்சதுக்கே நீ இப்படி இது பண்றியே. இப்ப பாதி பொம்பளை பச்சை குத்திக்கிறாளுங்க. எப்படி? இங்க குத்துங்க. குத்துறது எல்லாமே ஃபேஸ்புக்ல லைவ் வேற போட்டு விட்டு அது வேற நடக்குதா? பாருடா, உனக்காண்டி தான்டா குத்துரு, உன் பேர் தான்டா. இங்கிட்டு திரும்பி பார்த்தா தான் தெரியும், களி 10 பயில வேற இருக்கு. என்னடி சொல்ற? அன்னைக்கு ஒரு பொம்பளை இங்கன குத்த சொல்லிச்சு பாரு பச்சை. ஏய், பெண்கள் மானத்தையே வாங்குற நீ. இல்லம்மா, புருஷன் மட்டும் பாக்க வேண்டிய தொப்புல காட்டாதடி. இதெல்லாம் எடுத்து மூடுறி. இது தொப்புள் இல்லடி. கார்கில்ல சண்டை நடக்கும்போது நான் ராணுவத்துல வேலை பார்த்தேன். சரி, என் மேல 7 குண்டு வாங்கிருச்சு. என்ன குண்டு? ஆஸ்பத்திரியில 5 குண்டை எடுத்துட்டாங்க. மீது 2 குண்டை எடுத்தா உயிர் வருந்தா 2 குண்டோட விட்டுருக்காங்க. ஏன்டி அந்த 2 குண்டை எடுத்துற வேண்டியதானடி? அவங்க சுட்ட ஓட்டதான் இது. ஏன்டி இந்த குண்டு அங்கதான் பாத்துச்சா? அடியில கிடக்கு 2 குண்டு. ஏன் அந்த 2 குண்டை எடுத்துற வேண்டியதானடி? அது என்னன்னு தெரியல. வாடி நான் அழைச்சிட்டு போய் எடுத்து விட்டுறேன். கொரோனா ஊசி போட்டதுல இருந்து 2 குண்டு வேலை செயல்படலையா? என்னடி சொல்ற? அம்மா வந்துட்டாங்க. ஆமா அம்மா. அம்மா 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 பயத்துல போறாங்கடி. சாமியாடி, நீ என்னைய பாக்குறியா இந்த பிள்ளைய பாக்குறியான்னு தெரியல. நீ போன் பண்ணி கேட்கும் போதே தெரியும் கௌதமி எப்படி இருக்கு அப்படின்னு. டான்ஸ் போய் பாரு, காலைல ஆடிக்கிட்டு கிடப்பாரு மணி. சொன்னானம்மா உன்னோடு உன்னாக கண்ணோடு கண்ணாக வாராண்டி விழுந்தி பொருத்தேன் மீதி வைதானம்மா. அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா. பக்கத்தில் வந்தேன் என்றால் மாதங்கள் 12 குளிரல்லவா? எப்போது நான் இல்லை, எப்போது நான் இல்லை. கண்ணாக பெண்ணாக வடிவானதோ மாடைக்கு சுக
வேகமாக வருகின்றதோ நாளும் உண்மை நீ பொன்னல்லவா எழுதாத கதை சொல்லும் கண்ணல்லவா என்னாலும் உண்மை நீ பொன்னல்லவா எழுதாத கதை சொல்லும் கண்ணல்லவா உன்னோடு உன்னாக கண்ணோடி கண்ணாக என்னடி பண்ற இந்த சின்ன பிள்ளையில உட்காந்தா சுத்தி உட்காந்தா முட்டை வரும்ல. ஆமா உனக்கு முட்டை வராது போ எந்திரி ஏய் மலையில தாண்டி முட்டை இருக்கு. ஏண்டி முட்டை முட்டைன்னா அம்மா வந்தவங்க உள்ளுக்கு போக போறாங்க அம்மா வந்திருக்காங்கடி. அம்மா வந்திருக்காங்களா? கேவி கோட்டையை சார்ந்த வின்னர் ரவி அவர்கள் நினைத்தேன் வந்தாய் பாடல் கேட்டு ரூபாய் 101 அன்பளிப்பு அன்பளிப்பினை வாரி வழங்கி அன்பளத்திற்கு என் சார்பாக நான் சார்ந்த கலைக்குழுவின் சார்பாக நன்றி 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 கடந்த வணக்கம். யார் இவ வந்ததுலேருந்து ஒரு மாதிரி அகராதித்தனமா பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாத்தையும் நான் சொன்னேன்லம்மா நம்ம அரண்மனை இப்ப புதுசா வந்திருக்கானே. ஆமா நீ தானம்மா அந்த பெண்ணு. வாங்க வணக்கம் வணக்கம். இல்லை இதுக்கு முன்னால் பார்த்ததுல நீ தான் முறையாக பார்த்துருக்கேன், அதனால கோச்சிக்காதீங்க. சின்ன பிள்ளைத்தனமாவே இருக்கீங்களே, குழந்தையாட்டா இருக்கிறீங்க. அம்மா உங்க பேரு? அம்மா கொஞ்சம் அம்மா வணக்கம்மா. வாங்க வணக்கம். என் பேர் உங்க பேரு தெரியாது எனக்கு, கோச்சிக்காதீங்க. என்னடா அம்மா வந்து பேரெல்லாம் கேட்குறாங்களேன்னு. என் பேர் ஐ லவ் யூ. ஏய் யாரை பார்த்துட்டு ஐ லவ் யூன்னு? ஐ லவ் யூ. ஏய் அப்படிலாம் சொல்லலாமா? ஒரு இல்லம்மா, எனக்கு லவர்ஸ் டே அன்னைக்கு எனக்கு யாருமே ஐ லவ் யூ சொல்லல. அதுக்கு சர்பத்தை குடிச்சிட்டு சாகலான்னு போனேன். சர்பத்தை குடிச்சு சாகலாம்னு நினைக்கிறியா? சர்பத்தை குடிச்சவங்க யாராச்சும் சாவாங்களாடி? அப்புறம் எங்க ஊர்ல ஒருத்தர் தான் வந்து சொன்னாரு, என்ன சொன்னாரு? உன்னை நான் காப்பாத்துறேன், நீயே சாக போற அப்படின்னாரு. எனக்கு யாருமே ஐ லவ் யூ சொல்லலைன்னாரு. உன் பேர் ஐ லவ் யூன்னு மாத்திக்க அப்படின்னாரு. அப்புறம் திருச்சி மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு மனு எழுதி கொடுத்தேன், என் பேர் ஐ லவ் யூன்னு மாத்துக்கன்னு. மாற்றி முதல்ல அவர் தான் கூப்பிட்டாரு. என்ன கூப்பிட்டாரு? கலெக்டர் தான் கூப்பிட்டாரு, ஐ லவ் யூ அப்படின்னாரு. அப்புறம் அடுத்த நாளே அவரை மாற்றிட்டாங்க. ஏன் இவர் லேடிஸ் போட்டு வச்சிருக்காங்க. பேர் ராசி எப்படி? என் பேர் வித்தியாசமா இருக்குடி பேரே. இப்படி ஒரு பேரை இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை, இன்னைக்கு தான் முறை கேள்விப்படுறேன். அம்மா எந்த ஊரு நீ? பண்ணவாடி. ஏய் ஒரு வள்ளியை பார்த்து வாடி போடின்னு பேசுறோம். இல்லம்மா, எங்க ஊர் பண்ணவாடி. அது எங்க இருக்கு? கிட்டவாடி. ஏய் பக்கத்துல பண்ணவாடி. ஓ கிட்டவாடிங்கிற ஊருக்கு பக்கத்துல அப்படியா? சரி எங்க இடத்துக்கு நீ புதுசு வேலைக்கு புதுசா சேர்ந்திருக்க. இதுக்கு முன்னாடி எங்க வேலை பார்த்த? கால் சென்டர்ல வேலை பார்த்தேன். அம்மா இந்த பிள்ளை எங்க புடிச்சீங்க நீங்க? கால் சென்டர்ல. அது ஐடி கம்பெனி அப்படி சொல்லணும் முடி. அங்க இருந்து இங்க வந்திருக்கீங்க. பரவாயில்ல ஒன்றும் பயம் இல்லை. ஏன்னா இவங்க வந்து என்னோட உயிர் தோழி. இவங்க பேர் என்ன, ஊர் என்ன, எங்க வேலை பார்த்தாங்க அப்படிங்கிற எல்லாமே எனக்கு தெரியும். அதே மாதிரி உன்னையும் நான் ஞாபகத்தில் வச்சுக்கிறேன், இனிமே மறக்கவே மாட்டேன். கரெக்டா சொல்லுங்க பாப்பா. என் பேர் என்ன, ஊர் என்ன, எங்க வேலை பார்த்தேன்னு? ஏன் இது எனக்கு தெரியாதா? அதான் சொன்னியாடி. ஐ லவ் யூ பண்ணவாடி கால் சென்டர்ல வேலை பார்க்குற. ஏய் உன்னைய கொட்டுருவேன், ஞாபகத்தில் வச்சுக்க. ஏய் ஆமாண்டி, இன்னைக்கு தான் முதல்ல உன்னைய பார்க்குறேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கியா? ஆரோக்கியத்தோட இருக்கியா? ஆரோக்கியத்தோட தான் இருந்தேன். அப்புறம் அவர் பொண்டாட்டி சத்தம் போட வந்து அவரை விட்டுட்டு இப்போ அந்தோனியோட இருக்கேன். அடி பாவி, ஆரோக்கியத்தோட இருக்கேன்னா உடல் ஆரோக்கியத்தோட இருக்கியான்னு கேட்டா ஆரோக்கியத்தோட இருக்கேன் ஜோசப்போட இருக்கேன்னு. ஐயோ அந்த அந்தோனி கூட தேவலம், இந்த ஜோசப் நீங்களே 24 சப்பு சப்புங்கிறேன். ஐயோ உங்ககிட்ட எதுவுமே பேச முடியாது போல இருக்கு. ஆமா அதெல்லாம் இருக்கட்டும். எங்க அப்பா பாத்தியா? பாத்தேம்மா. என்ன சொன்னாரு? நீ அங்க நல்லா கால் சென்டர்ல வேலை பார்த்த, அது மாதிரி இங்க வந்து நல்லா வேலை பாருங்க. ஏய் நாங்களே எங்க தெரியுமா போறோம் உனக்கு தெரியுமா? நாங்க காட்டுக்குள்ள போய் காவல் பார்க்க போறோம். முடியும் ஏன்டி அதான் சொன்னாரு, இந்த மாதிரி நேரத்துல போய் 3 பேரும் இது பண்ணுங்க அப்படின்னு. எது பண்ணுங்கன்னு? காட்டுக்குள்ள இது பண்ணி ஏய் காவல் பண்ணுங்கன்னாரு. ஹலோ இப்போ இதை சார் பேச கொடுங்க. சார்ப்பு கேள்வி. ஹலோ பேச குறைச்சி சார்ப்பு கேள்வி. வால்யூம் ஓகே. ஹலோ ராஜா. ஆமாண்டி, காட்டுக்குள்ள போகணும்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. என்னடா காட்டுக்குள்ள முத போறோமே, காட்டுக்குள்ள பெரிய பெரிய மிருகம்லாம் இருக்குமே, அதை பார்த்து நம்ம பயந்துருவோமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே வந்தேன். அதெல்லாம் நீங்க பயப்பட வேணாம், ஆரம்பிங்க, நம்ம பாத்துக்குவோம். அப்படியா? சரி அதெல்லாம் இருக்கட்டும். இடத்த பார்க்கும்போது என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க மனசு எப்படிமா இருக்கு? உனக்கு எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க மனசு அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவோம். மத்தவங்கள அப்புறமா வச்சுக்கலாமா? இப்ப அடுத்த என்னடி அடுத்த கிட்ட ஆச்சுமா, போய் ஆச்சுட்டு வந்துடுறேன். அதுக்கு பாருடி, ஒன்றும் பிரச்சனை இல்லடி.
அதுவே நான் அப்ப இடையில கேப்ல நிப்பாட்டுற மாதிரி இருக்கு. அப்ப அந்த அப்படி சொல்றியா? சரி சரி. அப்படியா? சரி சரி. அதனால இடத்த பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? எப்படி எடுத்து நினைத்தேன் வந்தாய் 100 வயது கேட்டேன் தந்தாய் ஆசை மனது நினைத்தேன் வந்தாய் 100 வயது கேட்டேன் தந்தாய் ஆசை மனது 100 நிலாவை முழு நிலவாக்கி தானே என்பேன் 1000 மலரை ஒரு மலராக்கி பார்வை என்பேன் கண்ணீராக மானாக நின்றாடவோ சொல்தீராக பாடாக பண்பாடவோ மாலை நீரம் வந்துரவாடவோ மாலை நீரம் வந்துரவாடவோ நினைத்தேன் வந்தாய் 100 வயது கேட்டேன் தந்தாய் ஆசை மனது நீலை கருணாடி கண்ணம் கண்டு மலர் கல்லூரும் கிண்ணம் என்றும் அது சிறந்தாவள் கொள்ளாவள் பக்கம் அன்பு தேனோடை பாய்கின்ற சொர்க்கம் அது சிறந்தாவள் கொள்ளாவள் பக்கம் அன்பு தேனோடை பாய்கின்ற சொர்க்கம் மன்னன் தோளோடு அள்ளி கொஞ்சம் கிள்ளை அவன் தேரோடு பின்னிச் செல்லும் முல்லை உன்னை நெஞ்சென்று மஞ்சத்தில் சந்தித்தேன் உன்னன் கை கொண்டு உண்ணாத கண்ணித்தேன் உன்னை நெஞ்சென்று மஞ்சத்தில் சந்தித்தேன் உன்னன் கை கொண்டு உண்ணாத கண்ணித்தேன் நினைத்தேன் வந்தா என்னடி ஆச்சு? ஐயோ ஐயோ என்னடி ஆச்சு? நல்லா தானே இருந்த. எது வயிற்றுக்கு சேராத சாப்பிட்டியா? மாங்காய் திங்கணும் போல இருக்கு. என்னடி என்னாச்சு? சாப்பிள் திங்கணும் போல இருக்கு. புளி திங்கணும் போல இருக்கு. என்ன முறுக்குது போல இருக்கா? உடுக்கடிக்கலடி. என்னடி ஆச்சு? அம்மா அம்மா உனக்கு என்ன ஆச்சுமா? என்னடி என்னாச்சு? ஏண்டி என்ன? வாந்தி மயக்கமா வருது. ஏன் வாந்தி மயக்கமா? ஆமாடி அடிக்கிற வெக்கைக்கு வேர்த்து கொட்டுதாலே மயக்கமா. ஐயோ அம்மா யாரும் எடுத்துற போறாங்க. எடுக்க கையை பிடிச்சு பாரு. அதெல்லாம் 100 வயசுக்கு இருக்கு. ஏய் என்னடி இது? நாடி துடிப்பு வேற மாதிரி தெரியுது. நாடி துடிப்பு ஆ, வேற மாதிரி இருக்கா? ஆமா ஒன்னு கூடுதலா தெரியுது நாடி துடிப்பு. இது யாரு இதுக்கு யாரு காரணம்? அம்மா ஒரு 15 நாளைக்கு முன்னாடி எலெக்ஷன் நடந்துச்சுல, ஆமா அப்ப ஓட்டு கேட்டு வந்தாங்களே சின்னாத்தா ஓட்டு போட்டு போயிட்டாங்களே என்னாத்தா. ஏண்டி அவங்க மேல படி ஓட்டு கேட்க வந்தாங்கன்னா வாசலோட நின்னுட்டு போயிருப்பாங்க. இல்ல ஒருத்தன் சொன்ன உன் தொகுதியில என் வேட்பாளரை நிக்க வைக்கிறேன்னு. நான் சொன்னேன் என் தொகுதி ரொம்ப கொந்தளிப்பா இருக்குடான்னு. இருந்தாலும் பரவாயில்ல உன் தொகுதியில என் வேட்பாளரை நிக்க வச்சேன். ஏய் நம்பி நிக்க வைக்காடா டெபாசிட்டை இழந்துருவடான்னு கேட்காம நிக்க வச்சேன். நிக்க வச்சதுல எனக்கு தான். ஏய் டேய் நீ முத வைத்தியர்கிட்ட போயிட்டு வாடி. போய் வா. போயிட்டு வா போ. இங்க எல்லாரும் அப்படி பண்ணிட்டு இருக்கா? பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் நீ
வச்சாச்சு. பாண்டியர் சொக்கரிடம் ஆசை வச்ச ராசாத்தி. அப்படிலாம் இடத்த பத்தி நம்ம வர்றோம். நன்றி 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 இடத்த வணக்கம். ஆமா இடத்த பத்தி வரணும் சாச்சு. அதான் எல்லாம் ஜோலியை முடிச்சு விட்டு அப்புறம் என்ன கிளம்பிடுவேன் அப்போ. ஏடி ரொம்ப கஞ்சிராரு. ஏண்டி ஏய் என்னடி இது உண்மையிலே மாசமா தான் இருக்கியா? என்னடி இவ்வளவு தூரம் என் மேல நெஞ்சுக்கு ஏறிக்கிட்டு கிடக்கு. ரொம்ப மேலே ஏறி ரொம்ப மேலே ஏறிடுச்சு. சரி விடு, இறக்கி கீழே வச்சுக்கோ. இறக்கி கீழே வச்சுக்கோமா? எப்படி? அப்படி. ஏய் என்னடி இது என்னடி இது? யாரு காரணம் இதுக்கெல்லாம்? ஆமா ஆமா வைத்தியர்ட்ட. ஆமா வைத்தியர்ட்ட போய் என்ன சொன்னாரு? அவர் விரல விட்டு பார்த்தாரு. ஏய் கணக்கு பண்ணி எண்ணி விரல விட்டு பார்த்தாரு. 35-40 மாசம் இருக்கும்னாரு. ஏய் 10 மாசம் தாண்டி ஒரு குழந்தைய சுமக்கிற கணக்கு. ரயில்வே கணக்குமா? ஆடி பாடி வேலை செஞ்சா குழந்தை பண்ணவே கூடாது. பெண்கள்லாம் உட்காந்துருக்காங்க, யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாரு. இந்த மாதிரி நிறை மாத கர்ப்பிணி எங்கேயாவது போய் ஆடுவாங்களா? ஆடக்கூடாதுடி. இந்த மாதிரி நேரத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். முடியும் எப்படி இருக்கணும்? கவனமா இருக்கணும். அமைதியா ஒரு இடத்துல அமைதியா உட்கார்ந்துருக்கணும். அப்படி அமைதியா இருந்தது கொஞ்சம் சத்தம் போட்டிருந்தாலும் இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஏய் அமைதி அப்படி சொல்ல வரலடி. வாயை மூடிக்கிட்டு மூடிட்டானே அவன் தான் மூடிட்டேன். கத்த விடாம வாயில வச்சு துணியை வச்சு அடைச்சிட்டானே. அப்படி சொல்ல வரலடி. தனியா கூட்டி கொண்டு போய் இந்த வேலையெல்லாம். ஏய் நான் அத சொல்லலடி. யாரு கூடயும் பேசாம அமைதியா தனியா உட்கார்ந்து. எங்க திறக்க விட்டேன் தனியாதான் எல்லா வேலையும் முடிஞ்சுமா. ராஜர் அருகே லட்சுமி ரசிகர் மன்றம், குழந்தை விநாயகர் கோட்டை, சரத் நாடக அமைப்பாளர் ரமேஷ், செங்கமல நாடு அவர்களை 101 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்து விரைவுபடுத்தி அன்பளித்திற்கு என் சார்பாக நான் சார்ந்த கலைக்குழுவின் சார்பாக நன்றி 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 இடத்த வணக்கம். ஆமா ஏண்டி நீ பாட்டுக்கு ஆடணும் பாடணும்னு சொல்ற. நாங்களாம் சின்ன பிள்ளைங்க, நாங்க பாட்டுக்கு ஆடுறோம் பாடுறோம்னு நீ ஆடி கைய காலை தூக்கி அது பாட்டுக்கு புள்ளகளை கீழே பிறந்து விழுந்துருச்சு. என்ன கீழே விழுந்துட கூடாது, அடியில தொட்டி கட்டி வச்சிருக்கேன். அப்ப ஆடலாங்கிறியா? ஆளோளவும் ஆளோளவும் ஆளோளம் சோ ஆளோளமே போச்சு. அந்த புள்ளைய கொன்னுட்டா. அம்மா அம்மா அங்க பாத்துச்சோம். ஏய் என்னடி பண்ற? புள்ள பண்ணலாமாடி? மாசமான பொம்பளை பெல்ட் அடிக்காதா? ஏதா கேட்டுங்க. வளகாப்புக்கு அந்த மாதிரியே வாயை பத்திட்டு உட்கார்ந்திருப்பிய. ஏதா கேட்டுங்க. தாவு நிறமாதி கர்ப்பிணி இப்படி பல்ட்டி அடிக்கலாமா? அவசரப்பட்டு அடிச்சு உள்ள கீழே விழுந்துரும். அப்பலாம் சொல்ல செய்ய கூடாதுமா. புள்ள வாயிலேயே வந்து வெளியே விழுக தெரிஞ்சேன். சின்னஜீரி சிட்டிகளா சம்பரந்து கூட்டம். எங்கடி புள்ள? 10 மாதம் என்ன சுமந்து பெத்து எடுத்த. ஏன் என்னடி இது? மண்டையில உள்ள யாராவது? டேய் அதே புள்ள அவங்க அப்பனை தேடி பார்த்திருக்கேன். இந்த பிள்ளைக்கு அப்பா யார்? அவர்தானா? இந்த தூக்கி பார்க்கறான்ல அவர்தான் அப்பே. இப்படி தாமா ஒரு நாள் குனிஞ்சு நான் இது பண்ணேன். என்ன பண்ணடி? அப்ப நடந்த சம்பவம் தான் இந்த புள்ள. ஏய் என்னால திரும்பி பாரு. அதே அவங்க அப்பனை பார்த்துட்டு இருக்கா. கூப்பிடு. அப்பட பார்த்துட்டு இருக்கா. ஏய் புள்ளை திருப்படி. எங்க உங்க அப்பனை? புள்ளைய போட்டு இந்த கொள்ளு கொள்றாளே. அம்மா இங்க இருக்காங்க, மரியாதை. ஏய் புள்ளைய போட்டு இப்படி அடிக்காதடி. ஏய் சாரி சொல்றா. சாரியா? ஏய் என்னடி அந்த புள்ளைய போட்டு இந்த அடி அடிக்கிற? அடி பாவி. அவங்க அப்பா என்ன அடி அடிச்சிருப்பே என்ன? சின்னஜீரி சிட்டிகளா DJ get up 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 yo இல்ல முட்டை போட்டிருக்கேன். என்னடி இது? இல்ல முட்டை போட்டிருக்கேன். முட்டை போட்டுருக்கானா? நான் எங்க வீட்டுக்காரர் ஆம்புலேட் போட்டு சாப்பிடுவேன். போட்டு சாப்பிடுங்க.
எல்லாம் வந்து கொட்டுது பாரு. Okay. ஏய், ஏய், இங்க வா, இங்க வா. ஏய், இது என்னடி பாக்கெட் முன்னால இருக்க வேண்டிய பாக்கெட் பின்னால இருக்கு. வச்சிருக்கேன் பாரு எங்க ஊர் டெய்லர். யாரு டைலரும் வச்சுட்டாரா? பாக்கெட்டை கொஞ்சம் பெருசா வச்சு வெளியில தெரியுற மாதிரி தெரியிடான்னு சரி தர்த்திரியம் முடிச்சேன். பாக்கெட்டையே வெளியில வச்சுங்க. ஏய், அம்மா போயிட்டு வருவாம்மா. நீ போடி. ஏய் ஜிப்பா பொறு. ஆடி கரும். ஐயோ ஏய்